ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி 26/7/2024 ஜூலை ஆங்கில மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி கரிநாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:05 வரை, மாலை 4:47 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, குறுகி காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய திதி இன்று காலை 6:10 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7 மணி வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று இரவு 7 மணி வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:10 வரை தைத்துளம், பின்பு மாலை 4:49 வரை கரசை, பின்பு வணிசை. இன்றைய சந்திராசிரமம் பூசம் ஆயில்யம் இருவருக்கும் சந்திராசிரமம், கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இன்று ஒரு உடல் சோர்வையும் மனசோர்வையும் அளிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு இது வரைக்கும் கொஞ்சம் ஓடி ஓடி கஷ்டப்படுதுன்னா அது கொஞ்சம் ஓய்வு கொடுக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அதே சமயத்தில் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல், அந்த குழப்பத்தாலேயும் உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் உறவினர் மற்ற ஒரு சிறப்பான விஷயங்கள் நடந்தாலும், உங்களுடைய தொழில் சார்ந்த சில விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுடைய பணி சேர்ந்து உங்களுடைய பணியாளரும் கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து பேசுவதை கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கொஞ்சம் உடல் சோர்வுடன் மனசோடு இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது மேஷ ராசி அன்பர்களுக்கு. ரிஷப ராசின்னு பார்த்தா கொஞ்சம் செலவு மிகுந்த நாள் உங்களுக்கு ராசி சுக்கிரபவன்கிறதால கொஞ்சம் சுப செலவுகள் இல்லை ஆடம்பர செலவுக்கான செலவு செய்யக்கூடிய நாளாக அமைகிறது. முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கான எதிர்கால தேவைகளை குறித்து சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு. ஏதாவது குழந்தைக்கு என்ன யூனிஃபார்மோ இல்லை ட்ரெஸ்ஸோ இல்லை ஹாஸ்டல் ஃபீஸ், இதுபோல் சில விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த கொஞ்சம் செலவுள்ள நாள் தான். கொஞ்சம் செலவுகளை இனம் பிரித்து தேவையெல்லாம் முடிவு பண்ணி செலவு செய்வது உங்களுக்கு சிறப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசின்னு பார்த்தா கொஞ்சம் சாதனை மிகுந்த நாள் என்று உங்களுக்கு. எந்த விஷயத்தையும் மற்றவங்கெல்லாம் ரொம்ப முடியாத பெரிய விஷயம் நினச்சிப்பீங்க, அந்த விஷயங்கள் கூட ஈஸியாக நீங்கள் முடித்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய நாள் உங்களுக்கு. உங்களுடைய ஏற்றுமதி சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆர்டரை எடுத்து சாதனை படைக்கிற நாளாக உங்களுடைய உற்பத்தி பெருக்கம், மற்றபடி கச்சா பொருளை இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு உற்பத்தியும் நல்ல ஒரு விற்பனையும் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய குழந்தைகளும் பார்த்தா ஒரு எதிர்கல்வியை நோக்கி போகாது, உயர்கல்வியில் என்னென்ன முயற்சியோ அந்த முயற்சி எடுத்து நல்ல நிலையை அடைக்கும் நாளாகவும், குடும்பம் உறவினர் மத்தியிலையும் ஒரு சுமூகமான சூழ்நிலை, குடும்ப தேவையான ஆடை வாங்குறது, எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் நீங்கள் நினைத்து செய்ய முடியாத விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு சாதனையாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. விவசாய அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய கால்நடை அபிவிருத்தி நல்லா இருக்க போது உங்களுடைய விவசாயம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. பங்குச்சந்தை கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் அமைதி, 8 சனி பகவான் இருக்கிறான், தேவையில்ல பேசுவதை குறைத்து கொண்டு கொஞ்சம் அமைதியை கடைபிடித்தாலே பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது அவங்களுக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் அலுவலகத்தையும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த கூட்டாளிகள் மற்றும் உங்களுடைய பணி செய்கிற ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. தேவையெல்லாம் பேசிட்டு வேண்டி வருத்தப்படுவதோ அதால் சில விஷயங்களை நீங்கள் இழப்பதோ தேவையில்லை. அதனால் கொஞ்சம் அமைதி இருந்தாலே உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள் அமைப்பது உங்களுக்கு. கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்போது மாணவர்களுக்கு, விவசாயிகளுக்கும் ஒரு சிறந்த நாளாக தான் அமைப்போது உங்களுக்கு. அதனால் எந்த வித குறையும் இல்லாமல் தடையில்லாமல் நாளாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதி காக்கின்ற பட்சம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற நாளாக அமைகிறது. சிம்மராசினை பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடைய நாள் உங்களுக்கு. சிம்மத்துக்கு 7 சனி பகவான் இருக்காங்க. உங்களுடைய சிம்மத்தை வீடு இருந்தாலும் அங்கே நீங்கள் உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதை கவனமாக இருங்க. நண்பர்களுடைய நட்பு வட்டம் அதிகரிக்க போகுது. அதே சமயம் நீங்கள் செய்கின்ற செயல்களில் தொழில்களில் எல்லா விஷயமும் நண்பர்களுடைய உதவியும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்க போகுது. அவங்களுடைய
தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவுடைய அவங்க ஆலோசனை பற்றி செய்தால் சில விஷயங்கள் முடியும். உங்களுக்கு இந்த புரோக்கர், லேண்ட் புரோக்கர்ஸு இவங்களுக்கெல்லாம் ஒரு நண்பர்கள் வட்டத்திலேயே நிறைய விஷயங்களை நீங்கள் முடித்து நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நாள் உங்களுக்கு, கமிஷன் வாங்கக்கூடிய நாள் உங்களுக்கு, விவசாய அன்புக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைப்போது உங்களுக்கு. ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு குடும்பத்திலே ஒரு சுகமான ஒரு நாளாக இன்று அமைப்பது சிம்மராசி அன்புகளுக்கு. கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சி மிகுந்த நாள் உங்களுக்கு. புதனோட வீடு, புதனோட உச்சம் பெறுகின்ற வீடு இருந்தாலும் உங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைய உயர்கல்வி, குழந்தைகளுடைய கல்விக்கேற்ற வேலை, இதுக்கு எல்லாமே ஒரு சிறப்பாக இன்று சில முயற்சிகளோ சில முடிவுகளோ கிடைக்கின்ற காலத்தால் உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி. பையன் பண்ணலாம் மார்க் எடுத்துலாம், பையன் அந்த இடத்துல செலக்ட் ஆகிட்டு அந்த கருத்தை ஸ்கூலில் சீட்டு கிடச்சிச்சு, அப்படி ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை மக்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் செல்லக்கூடிய ஒரு நாளாகுது. உங்களுடைய குடும்பத்தில் நல்ல குதூகலமான ஒரு நாள் இருக்கிறதால உங்களுக்கு உறவினர் மத்தியிலையும் ஒரு சுமூகம் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான நாளாகும். அலுவலகம் மற்றும் உங்களுடைய தொழில் சார்ந்த, குடும்பம் சார்ந்த, குழந்தை சார்ந்த எல்லா விஷயத்தையும் ஒரு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக நம்புகிறது கன்னிராசி அன்புகளுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் வரவு மிகுந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய சுக்கிரன் வீடு இருந்தாலும் கொஞ்சம் வரவுகளை சந்திக்கக்கூடிய நாள். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி, இந்த ஆடை ஆபரணங்கள் விற்கக்கூடியவர்கள், இந்த கலைப்பொருள் விற்கக்கூடியவங்க, ப்ளஸ் வீட்டுக்கு அழகு சாதன பொருள் விற்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இன்று நல்ல ஒரு லாபத்தையும் வரவும் இருக்க நாள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஆனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுதுங்க. விவசாய அன்பர்களுக்கு உங்களுடைய உற்பத்தியில் நல்ல ஒரு தேவையான ஒரு விளைச்சல் வருவதாலேயும் உற்பத்தி செய்கிற பொருட்களை விற்கக்கூடிய நாளாக அமைவது. பங்குச்சந்தை அன்பர்களுக்கும் கொஞ்சம் சில பங்குகள் ஏற்ற இறங்குதாக இருக்க போது உங்களுக்கு. மற்றபடி பங்குகளையும் நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் பார்த்து உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்கள் வச்சு கொடுக்குறீங்க. கமிஷன் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு புரோக்கர்ஸ்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைக்கும் போது கல்வியில் நல்ல முன்னேற்றமும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலைப்படைய ஒரு அற்புதமான நாளாக அமைக்கிறது. தேவையான வரவுகள் வரப்போது அந்த வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொண்டால் வருங்காலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபகரமான நாளாக அமைப்போது உங்களுக்கு. விருச்சிக ராசியை பார்த்தா கொஞ்சம் சிறு சிறு தரங்களோடு ஆரம்பிக்கிற நாள் உங்களுக்கு. செவ்வாயோட வீடு தான் உங்களுக்கு. சில விஷயம் தைரியமாக முடிவெடுங்க, தைரியமாக முன்னோக்கி போங்க. சிறு தடைகள் இருக்க தான் செய்யும். தடைகளை நீங்கள் தாண்டி செல்கின்ற போது உங்களை ஒரு வெற்றியை நோக்கி செல்லலாம் உங்களுக்கு. அது கல்வியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, வெளிநாடு செல்லக்கூடிய அன்புகளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். சில தடையாக இருந்தாலும் கண்டிப்பாக போகிறது நல்ல ஒரு கல்வி வேலைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் சார்ந்த அன்புகளுக்கு பார்த்துவாருன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அன்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு பொருளை ஏற்றுமதி செய்யுங்க. கச்சா பொருட்கள்லாம் இறக்குமதி பண்ணும்போது கொஞ்சம் மூலப்பொருட்கள்லாம் தேவையான மூலப்பொருளை இறக்குமதி செய்வது சிறப்பு. உங்களுக்கு ஆர்டரை பார்க்கும்போதும் கம்பெனியை பொறுத்து கொஞ்சம் ஆர்டரை பார்த்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணது நல்லது. உங்களுக்கு யாரையும் நம்பி பணம்லாம் கொஞ்சம் ஒப்படைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மற்றபடி சுபமான நாளாக அமைவது. தரங்களில் இருந்தாலும் வெற்றி நோக்கி செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியை பார்த்தா கொஞ்சம் நலம் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய உடல்நிலை சார்ந்த சில விஷயங்கள், உடம்பு சரியாக வந்தவங்க, ஆஸ்பத்திரி போய் வந்தவங்க, ட்ரீட்மெண்ட் வந்தவங்கலாம் கொஞ்சம் எல்லாம் உடல்நலம் சரியாகி சீராகி வீட்டுக்கு வரக்கூடிய உங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் முடியக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு. என்ன தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாலும் தொடர் பரிசோதனை என்பதை பார்த்துங்க, உடம்பு பார்த்தபோது சிறப்பு உங்களுக்கு. அதே சமயம் உங்களுடைய உறவுகள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் கொஞ்சம் பகை உணர்ச்சி பார்க்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு குழந்தை மத்தியில் தேவையாக கோவப்படாதீங்க. குழந்தை பேச கேட்டு சரியாக தர முடிவெடுங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுடைய கணவன் மனைவி பேச்சு கேட்டும் நடப்பது ரொம்ப சிறப்பு. பெரியவளை பேச்சும் கேளுங்க. மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சுலபாகவும் நலமாக முடியக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. மகர சனி பார்த்தா உங்களுக்கு 2 சனி பவன் இருக்கார். 7 சனி ஆரம்ப காலங்களில் விரைச்சிங்க இருந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமாக கழிப்பட தேவையில்ல செலவு பண்ணி திரும்பி இவ்வளோ செலவு தேவையெல்லாம் பண்ணிட்டு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் போது செய்கின்ற செலவை தேவையாக தேவையில்லாம் பார்த்து செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணிட்டு போய் வருத்தப்பட்டு எந்த பயனும் கிடையாது. விரைச்சிங்க இருந்தாலும் ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கேட்டு போகிறது, கடை வாங்கி தர்றது, இதெல்லாம் தயவு செய்து வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள். யாருக்கும் உதவி பண்ணப்பட்டு உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ளாதீங்கள். உங்களுக்கு மகரம் சனியோட சொந்த வீடாக இருந்தாலும் அவருடைய தாக்கங்கள் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு மகராசி அன்பர்களுக்கு. கும்பராசனி பார்த்தோன்னா சுகம் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றிய சனி பகவான் இருக்கார், ஜென்ம சனி. அதனால் சில விஷயங்கள் மனதுக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் கிடைச்சாலும் பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னால தான் உங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமை சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் அதிகம் இருக்கும். ஆனால் போட்டிகள் இருக்கின்ற காலத்தில் உங்களுடைய பொருள்களை ஒரு தேக்கத்தில் ஏற்படலாம் அல்லது நஷ்டத்துக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஏற்படலாம். அதனால்
என்ன தேவையை அறிஞ்சு பொருளை ஏற்றுமதி பண்ணுங்கள். நீங்கள் ஆர்டரில் வந்து யாருக்கா கேட்டு நீங்கள் பொருள் அனுப்பணுன்னா பணத்தை வாங்கிக்கொண்டு பொருள் அனுப்புங்க. அதனால் கொஞ்சம் சுமாரான இருக்கிற நிலை இருந்தாலும் கொஞ்சம் உற்பத்தியும் வியாபாரம் கொஞ்சம் தக்க வைத்துக்கொண்டு இருக்கவங்களுக்கு போட்டிகள் நிலை இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க, கவனமாக பேசுங்க. யாருக்கும் ஜாமீன் கேட்டா போடாதீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பது நல்லது உங்களுக்கு. கும்பராசி மற்றபடி கொஞ்சம் மனதுக்கும் ஒரு பிஸ்னஸ் நேரத்தில் கொஞ்சம் சுகத்தை கொடுக்க நல்லா தான் அமையுது உங்களுக்கு. மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு மீனத்துக்கு பழைய சனி பகவான் உங்களுக்கு ஏழை இறுதி நாள் இருக்கீங்க. குரு பகவான் வீடு இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற நாள் தான் உங்களுக்கு. அதனால் செய்கின்ற வேலைகளை சிந்தனைகளை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு மேன்மையாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு மேன்மையாக சுகமாக நடக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. அனைத்து ராசி இருந்தாலும் இடைநாளாகும் ஒரு வெற்றி நாளாக ஆண்டு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.